ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப இப்படி ஒரு விபத்தில் இறப்பது என்பது துர்மரணம். ஒரு விமானத்தில் 2 பைலட்டுகள் மற்றும் 2 துணைவர்களோட போயிருக்காருங்கிறப்போ லேண்டிங் டயத்தில் பாரமத்தியில் ஆயிருக்குங்க. ஏன்னா பாரமத்திங்கிறது ரொம்ப சிறிய இருக்கும், அந்த இதில் ஆயிருக்குங்கிறப்ப என்னன்னு பார்க்கணும். பிளாக் ஸ்பாட் கிடைத்தால் தான். பட் மிக நிச்சயமாக காங்கிரஸ் தன்னுடைய ஒரு 300 கோடி ரூபாய் சுத்த குறைந்த விலையில் விற்று 21 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அஜித் பவார் மகன் வந்து. ஸோ ஊழல் என்றால் திமுகவிற்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாமல் அஜித் பவார் சரத் பவார் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் சுப்ரியா சுலே சரத் பவாருடைய மகள் கனிமொழிக்கு மிக நெருக்கமான நண்பர், தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் பல தகவல்களை பரிமாறிக்கொள்பவர். அந்த மாதிரி அவர் சோனியில் அவங்களுக்கு 10% ஷேர் உண்டு, மஹிந்திரா குடும்பத்தோடு நட்பு உண்டு. சரத் பவார் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவை ஆட்டி வைத்தவர். இவருடைய குடும்பம் என்பது இன்னைக்கு அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில காசு இருக்குன்னு பார்த்து அவற்றை தேர்ந்தெடுத்து பதவிகளை வாங்கி அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலும் தன்னுடைய செல்வாக்கை வைத்துக் கொண்டது மிகப்பெரிய அளவுல. கிட்டத்தட்ட சரத் பவார் அவர்கள் இந்தியன் கிரிக்கெட் போர்டு சேர்மனாகவும் இருந்தவர். அது மாதிரி அவருடைய இதுல வந்து அஜித் பவார் 6 முறை, இப்பொழுது இருக்கிறது 6வது முறை துணை முதல்வராக இருக்கிறார். அஜித் பவார் முழுக்க தன்னுடைய சித்தப்பாவுடைய கைப்பாவையாக அவர் சொல்றது செய்பவராகத்தான் இருந்தார். பாராமதி என்பது சரத் பவாருடைய அசம்பிளி, பின்னால பாராளுமன்ற தொகுதி. அவர் பாராளுமன்றம் போயிட்டா அசம்பிளியை அஜித் பவாருக்கு கொடுத்துருவார். அவர் இங்க இருந்தா இப்படி மாத்திக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சிவசேனா ஒன்றுபட்ட சிவசேனையாக பிஜேபியும் சிவசேனையும் ஜெயிச்சது. ஆனால் பிஜேபி அதிகமான சீட் ஜெயிச்சாலும் சிவசேனா கம்மியா சீட் ஜெயிச்சாலும் எனக்கு முதலமைச்சர் கொடு என்று தாக்கரே அவர் கேட்ட உடனே அஜித் பவார் நான் கட்சியை உடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட சேர்ந்து துணை முதல்வராக அப்பயும் பதவியேற்றாங்க. அஜித் பவாரினுடைய இந்த மரணம் பெரிய லெவலுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அமித்ஷா அவர்களே தற்பொழுது இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சதி ஏதாவது இருக்கிற மாதிரி ஏதாவது தோணுதா? இல்லை, பார்க்கணும். இந்த அஜித் பவார் குரூப் என்பது பவார்கள், அதாவது நேஷனல்வாதி காங்கிரஸ் பார்ட்டி என்று சொல்லப்படுற சரத் பவார் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவை ஆட்டி வைத்தவர். மகாராஷ்டிராங்கிறது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல். மும்பை தான் சொல்லுவாங்க. இல்லை, அதான் இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் 18% கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா அங்கே தான் வருது. அதில் பாம்பே, பூனா தான் மெயின். இப்போ பாம்பேலேருந்து பூனாவில் அடுத்தது அஹமத் நகரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 80% அங்கேயே வந்துடும். அதை தாண்டி நாசிக்கில் கொஞ்சமும் இதில் சோலாப்பூரில் கொஞ்சம் தான் வரும். ஸோ இந்த பெல்ட்டில் உங்களுக்கு ஆக்கிரமித்தவர்கள் இதில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். உங்களுக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு மொபெட்ஸ் இது பைக்கெல்லாம் வந்திருக்கு. எங்கள் கால 90களுக்கு முன்னாடி ஸ்கூட்டர்னா பஜாஜ் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த பஜாஜ் பூனாவை சேர்ந்தது. உங்களுக்கு மஹிந்திரா இது கார் என்றால் அன்றைக்கி ப்ரீமியர்னால் பாம்பேயில் தான் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. இவருடைய குடும்பம் என்பது இன்னைக்கு அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் காசு இருக்குன்னு பார்த்து அவற்றை தேர்ந்தெடுத்து பதவிகளை வாங்கி அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலும் தன்னுடைய செல்வாக்கை வைத்து கொண்டது. உதாரணமாக சிவில் ஏவியேஷன் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை இவங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா இதன் பிறகு தான் உங்களுக்கு 2014க்கு பிறகு தான் பரவலாக இண்டஸ்ட்ரி பரவச்சு. அதுக்கு முன்னாடி டெண்டர் போட்டு ஆர்டர் எடுக்கணும் எல்லாமே மத்தியில் கிடைச்சா தான். இதை தாண்டி சரத் பவார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக 2004லிருந்து 2014 அஜித் பவார் முழுக்க தன்னுடைய பெரிய சித்தப்பாவுடைய கைப்பாவையாக அவர் சொல்றது செய்பவராகத்தான் இருந்தார். பாராமதி என்பது சரத் பவாருடைய அசம்பிளி, பின்னால பாராளுமன்ற தொகுதி. அவர் பாராளுமன்றம் போயிட்டா அசம்பிளியை அஜித் பவார் கொடுத்துருவார். அவர் இங்கே இருந்தால் இப்படி மாற்றிக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியா முழுக்க சுகர் பெல்ட்டாக மாற்றி அந்த இடத்துல சுகர் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரி போட்டு அந்த கோஆபரேட்டிவ் சுகர் ஓனர்ஸ் எல்லாம் அஜித் பவார் கட்சியுடைய எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். ஸோ முழுக்க ஒரு சுகர் பேலன்ஸை வச்சுக்கிட்டு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், மஹிந்திராவில் எம்டியாக இருந்தவர் தான் திரு சரத் பவாருடைய மகளுடைய மாமனார். ஸோ அந்த லிங்க் எல்லாம் அப்படி வச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கும் சுப்ரியா சுலே சரத் பவாருடைய மகள் கனிமொழிக்கு மிக நெருக்கமான நண்பர், தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் பல தகவல்களை பரிமாறிக்கொள்பவர். அந்த மாதிரி அவர் சோனியில் அவங்களுக்கு 10% ஷேர் உண்டு, மஹிந்திரா குடும்பத்தோடு
அம்பானியோட நட்பு உண்டு. ஸோ இந்த ஐபிஎல்ல ஏதோ சில பங்குகள் உண்டு. ஸோ மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட சரத்பவார் அவர்கள் இந்தியன் கிரிக்கெட் போர்டு சேர்மனாகவும் இருந்தவர். அது மாதிரி அவருடைய இதில் வந்து அஜித் பவார் 6 முறை, இப்பொழுது இருக்கிறது 6வது முறை துணை முதல்வராக இருக்கிறார். ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப இப்படி ஒரு விபத்தில் இறப்பது என்பது துர்மரணம். இது வந்து ஒரு சிறிய விமானத்தில் 8 பேர் கொண்ட ஒரு அமரக்கூடிய ஒரு விமானத்தில் 2 பைலட்டுகள் மற்றும் 2 துணைவர்களோட போயிருக்காருங்கிறப்போ சிறு விமானங்களை தவிர்ப்பது என்பது பெரிய விஐபிகளுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. முன்னாடி அடிக்கடி ஹெலிகாப்டரில் போவாங்க. பட் இப்பொழுது அதில் பவன் ஹன்ஸ் போன்றவை பல விபத்துகள் வந்து அவை குறைக்கப்பட்டு இப்போ மோடி போன்றவர்கள் மிகவும் ஸ்பெஷலைஸ்ட் ஏர்கிராஃப்ட் அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் இன்றைக்கும் அந்த ஏரியா, அதாவது பாம்பே டு பூனாங்கிறது இப்போ ஹில் ஏரியாங்கிறதுனால இவங்க அதை பயன்படுத்துகிறாங்க போல் இருக்கு. ஏன்னா இவர்கள் அந்த தொழிலேயே இருந்தவர்கள். இவர்கள் கட்சியைச் சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் தான் உங்களுக்கு விமானத்துறை அமைச்சராக 10 வருஷம் இருந்தவர்கள். இன்னும் இண்டிகோ போன்றவை இவர்களுடைய நெருக்கமானவர்கள் தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு 8 பேர் பயணக்கூடிய விமானத்தில் இவர் போய் லேண்டிங் டயத்தில் பாரமத்தியில் ஆயிருக்குங்க. ஏன்னா பாரமத்திங்கிறது ரொம்ப சிறிய ஏர்போர்ட். அந்த இதில் ஆயிருக்குங்கிறப்ப என்னன்னு பார்க்கணும். பிளாக் பாக்ஸ் கிடைத்தால்தான் கிடைக்கும். விபத்தாக இருந்தாலும் சரியான கைடன்ஸ் இல்லையா, என்ன இல்லை பனி இது போன்ற காரணங்களா, எல்லாத்தையும் அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சா தான் தெரியும். பட் மிக நிச்சயமாக இது முழுமையாக பார்க்கணும். இனிமேல் இந்த சிறு விமானங்களும் தவிர்க்கணும். ஓகே, இப்போ துணை முதலமைச்சரா இவர் இன்னும் எவ்வளவு காலம் சார் இருக்கு? இல்லை, இன்னும் 8 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த ஆட்சி வந்து இன்னும் 3-4 வருடம் இருக்கு. பட் அந்த கட்சியே இப்பொழுது மாறிட்டு இருக்கு. அதாவது சரத்பவார் என்சிபி என்று வைத்திருந்தார். அதை இவர் உடைச்சிட்டு, அதாவது போன முறை 2020 தேர்தலில் சிவசேனா ஒன்றுபட்ட சிவசேனையாக பிஜேபியும் சிவசேனையும் ஜெயிச்சுது. ஆனால் பிஜேபி அதிகமான சீட் ஜெயிச்சாலும் சிவசேனா கம்மியாக சீட் ஜெயிச்சாலும் எனக்கு முதலமைச்சர் கொடு என்று தாக்கரே அவர் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணார், அஜித் பவார் நான் கட்சியை உடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட சேர்ந்து துணை முதல்வராக அப்பையும் பதவியேற்றாங்க. ஆனால் அவர் கட்சி எம்எல்ஏக்களை சரத்பவார் பிடிச்சி வச்சுக்கிட்டு திருப்பி அவர் ரிசைன் பண்ணி அந்த ஆட்சி போய் அதன் பிறகாக தாக்கரே ஒரு இது என்சிபி, அதன் பிறகு காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சது. அது ஒரு 2 வருடம் தொடர்ந்தது. அதன் பிறகு ஷிண்டே உடைத்து வந்த பிறகு மீண்டும் அஜித் பவார் பிரிஞ்சு வந்துட்டாங்க. பட் இந்த அஜித் பவார் தான் அந்த கட்சியுடைய சிம்பளத்தை வச்சுட்டு இருக்காரு. அவருடைய ஒரிஜினல் கட்சி ஆரம்பித்த ஒரு பேர் என்சிபி, சரத்பவார்னு போட்டால் தான் கட்சி. இவர் என்சிபின்ற பேரையும் அந்த கட்சியுடைய சின்னமான கடியையும் வச்சுட்டு இருக்காரு. இது அதே மாதிரி ஷிண்டே வந்து ஒரிஜினல் சிவசேனாவுடைய சிம்பலையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த முறை இப்போ சமீபத்தில் நடந்த பாம்பே மற்றும் மற்ற முனிசிபல் கார்பரேஷன் தேர்தல்களில் மீண்டும் பெரியப்பாவும் இவர்களும் சேர்ந்து பெரியப்பா சரத்பவார், அஜித் பவாரும் சரத்பவாரும் சேர்ந்து அவர்களுடைய முக்கியமான சீட்டுன்னு பார்த்தா பூனேக்கு அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு எப்படி தாம்பரமோ பிம்பிரி சின்ச்சுவாடுன்னு வரும். அந்த பிம்பிரி சின்ச்சுவாடு எண்டில் தான் அந்த பாராமதி வரும். பாராமதியிலேருந்து முழுக்க சுகர் பெல்ட்டு, பிம்பிரி சின்ச்சுவாடு ஆரம்பித்து முழுக்க இண்டஸ்ட்ரியல் பெல்ட் வரும். பட் பூனாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் இவர்களுடைய துணை இருந்த சுரேஷ் கல்மாடி. ஸோ பட் இப்போ அதையும் தன்னுடைய பலத்தால் ஜெயிக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் முழுக்க அஜித் பவார் கான்சென்ட்ரேட் பண்ணது பூனாவையும் பிம்பிரி சின்ச்சுவாட். பட் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. இப்பொழுது அதாவது 2 கட்சியும் ஒன்று சேர்ந்து அஜித் பவார் டெல்லியிலும் மகாராஷ்டிராலையும் சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே டெல்லியிலும் பார்த்துப்பாங்கன்னாங்க. இவர் நேரடியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாராமதி தொகுதியில் இவருடைய மனைவியை நிற்க வைத்து அங்கே அஜித் பவார் சரத்பவார் கட்சியிலேருந்து சுப்ரியா சொன்னார்கள். இவருடைய மனைவி தோற்றார். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு 300 கோடி ரூபாய் சுத்த குறைந்த விலையில் விற்று 21 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அஜித் பவார் மகன்ல வந்து. ஸோ ஊழல் என்றால் திமுகவிற்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாமல் அஜித் பவார் சரத் பவார் பண்ணியிருக்காங்க. அங்கே லவாசா என்ற ஒரு ஹில் சிட்டியில் ஒரு 70,000 கோடி, டேம்கள் கட்டதில் ஒரு 4,000 கோடி என்றெல்லாம் அஜித் பவார்களில் ஊழல் உண்டுன்னு சொல்வார்கள். இவர்கள் இந்த பக்கம் வந்த பிறகு இன்னைக்கெல்லாமும் நீங்கள் டெல்லியில் போய் ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலேயோ கேட்டால் அஜித் பவார் இங்கே சேர்ந்த உடனே பிஜேபி வாஷிங் மிஷின் என்று சொல்வதில் இவர் பெயர் தான் அடிபடும். அதனால இன்றைக்கு அந்த 2 பேர்கிட்டையும் சேர்த்திங்கன்னா இப்போ 9 எம்பிக்கள் இருக்காங்க. அது பிஜேபிக்கு தேவைப்படும். அதனால சுப்ரியா சுலேவோ அல்லது இவருடைய மனைவியோ டெல்லியில் அமைச்சராகவும் இதில் யாரோ ஒருவர் இந்த பக்கமும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய சிக்கல் தான். அந்த கட்சி தன்னுடைய மிக
கீழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சட்டசபை நடந்து 8 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 4 வருடம் இருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. முக்கியமான பஞ்சாயத்து தேர்தலும் முடிஞ்சு இன்னும் 3.5 வருஷத்துக்குள்ளே அவர்கள் மீண்டும் எழ வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிஜேபியோடு சேர்ந்து போவது தான் அவர்களுக்கு பலம் தரும். ஏன்னா காங்கிரஸ் தன்னுடைய உச்சக்கட்ட வீழ்ச்சியை இந்த இதுலேயும் பார்த்துருக்கு. சட்டசபை அதன் பிறகு வந்துள்ள சமீபத்திய இதுலேயும் லத்தூர் மற்றும் இன்னும் ஒரு தொகுதியை தாண்டி வேற எங்கேயுமே ஜெயிக்கல. பாம்பேயில் ஒரு 20 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இவர்கள் 2-3 கூட ஜெயிக்க முடியல. அதனால சரத்பவாரும் அஜித் பவாருடைய ரெண்டு கட்சியிலும் ஒன்றிணைந்து பிஜேபி கூட்டணியில் சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சில நாட்களில் அது தெரியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.